வணக்கம். உள்ளது உள்ளபடிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கும் பிரச்சனை சென்னை தியாகராய நகர் போன்ற மிகவும் நெருக்கடியான பிஸியான ஒரு இடத்துல பாதசாரிகளுக்கு நடப்பதற்கென்ற நடைபாதைகளை ஆக்கிரமித்துக் கொண்டு நடைபாதை வியாபாரிகள் அங்கே கடை அமைத்திருந்தார்கள். இது தொடர்பாக ஒரு பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்த சமூக நல ஆர்வலர்கள் அதற்கு தீர்ப்பளித்த உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் அவர்களுக்கென்று தனி வளாகத்தை அமைத்துக் கொடுங்கள் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்தது. அதன்படி சென்னை மாநகராட்சியின் சார்பில் சென்னை பாண்டி பஜாரிலேயே அவங்களுக்கு 2 மாடி அளவுக்கு ஒரு வணிக வளாகத்தை சென்னை மாநகராட்சி கட்டிக் கொடுத்தது. இந்த பாதசாரிகள், அதாவது நடைபாதை வியாபாரிகள், அங்கே சென்ற நடைபாதை வியாபாரிகள் அவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, அந்த வணிக வளாகம் என்பது எங்களுக்கு போதுமான அளவுல இல்ல, அதாவது 3க்கு 4 அடி தான் இருக்கு, அங்க எங்களால கடை அமைக்க முடியல, ஏசி வசதி இல்ல, அது மாதிரி நல்ல காற்றோட்டமான வசதிகள் இல்ல, ஏற்கனவே வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் எங்களை நாடி வருவதற்கான வாய்ப்புகள் இல்லாம போயிடுச்சு, எங்களுடைய பிசினஸ் படுத்துருச்சு, இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகளை நடைபாதை வியாபாரிகள் வைக்கிறாங்க. நடைபாதை என்பது நடப்பதற்காகத்தானே என்று பொதுமக்கள் கேட்கிறார்கள். எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு விட்டதே என்று நடைபாதை வியாபாரிகள் புலம்புகிறார்கள். யார் தரப்பில் நியாயம் இருக்கிறது? ஒரு சிறிய செய்தி தொகுப்பாக முதலில் இந்த பிரச்சனையை பார்க்கலாம். சென்னையில் மிகவும் கூட்ட நெரிசலான பகுதிகளில் தியாகராய நகரில் உள்ள பாண்டி பஜாரும் ஒன்று. பண்டிகை காலங்களில் சொல்லவே வேண்டாம், போக்குவரத்து நெரிசல் உச்சத்தில் இருக்கும். வாகனங்கள் ஆமை வேகத்திற்கும் குறைவாகத்தான் நகர முடியும். பாதசாரிகளை பற்றி கேட்கவே வேண்டாம். நடப்பதற்கென்று கட்டப்பட்ட நடைபாதைகளை கடைகள் ஆக்கிரமித்துக் கொண்டதால் மக்கள் நடு சாலையில் இறங்கி நடக்க வேண்டிய நிலைக்கு ஆளாகின்றனர். நடைபாதையை ஆக்கிரமித்துள்ள கடைகளை அகற்றக் கோரி நீதிமன்றத்தில் பொது நல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. பல ஆண்டுகால சட்ட போராட்டத்திற்கு பின்னர் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு குழுவை நியமித்தது. முன்னாள் நீதிபதி ராமமூர்த்தி தலைமையில் நியமிக்கப்பட்ட இந்த குழு 1109 நடைபாதை கடைகளை தேர்வு செய்தது. சென்னை மாநகராட்சி சார்பில் பாண்டி பஜார், அயனாவரம், ராயபுரம் ஆகிய பகுதிகளில் கட்டப்பட்டுள்ள வளாகங்களுக்கு இந்த கடைகளை இடமாற்றம் செய்ய பரிந்துரை செய்தது அந்த குழு. அதன்படி கடந்த ஆண்டு இறுதியில் சென்னை பாண்டி பஜாரில் இருந்த நடைபாதை கடைகள் அகற்றப்பட்டு அவர்களுக்கென்று கட்டப்பட்ட வணிக வளாகத்திற்கு மாற்றப்பட்டன. இந்த வளாகம் தங்களுக்கு வசதியாக இல்லை என்று வணிகர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வழக்கமாக வரும் வாடிக்கையாளர்கள் வருவதில்லை என்றும் இதனால் வியாபாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கழிப்பறை வசதிகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள், குளிர்சாதன வசதி என எதுவும் செய்து தரப்படவில்லை என்று கூறுகின்றனர். இந்த பிரச்சனைகளை சரி செய்து தரும் வரை நடைபாதையிலேயே வியாபாரம் செய்ய எங்களை அனுமதிக்க வேண்டும் என்றும் நடைபாதை வியாபாரிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். இந்த பிரச்சனைகளை எல்லாம் களையும் வரை எங்களை நடைபாதையிலேயே வியாபாரம் செய்ய அனுமதியுங்கள் என்பதே நடைபாதை வியாபாரிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இந்த பிரச்சனை பற்றி விரிவாக பேசுவதற்காக நம்மோடு இணைகிறார் தீநகர் குடியிருப்போர் நலச்சங்கத்தினுடைய தலைவர் திரு மோகன். வணக்கம் சார். அதே போல சென்னை பாண்டி பஜாரிலிருந்து நமது செய்தியாளர் களத்திலிருந்து தகவலை தருவதற்காக காத்திருக்கிறார் செய்தியாளர் கோகுல். வணக்கம். இந்த பிரச்சனை பற்றிய ஒரு புள்ளி விவரத்தை முதலில் பார்க்கலாம். நடைபாதை வியாபாரிகள் என்பவர்கள் யார்? சென்னையில் மட்டும் சுமார் 1 லட்சம் நடைபாதை வியாபாரிகள் உள்ளனர். ஏறத்தாழ 500க்கும் மேற்பட்ட கடைகள் பாண்டி பஜாரில் மட்டும் இருக்கிறது. கடந்த 2013 நவம்பர் மாதம் 510க்கும் மேற்பட்ட கடைகள் மாநகராட்சி அதிகாரிகளால் அகற்றப்பட்டது. 2010 இருந்தே இந்த பிரச்சனை போய்க் கொண்டிருக்கிறது. அந்த வியாபாரிகளுக்காக தனி வணிக வளாகம் அமைக்கப்பட்டு கடைகளும் ஒதுக்கப்பட்டது. பாண்டி பஜார் பற்றிய ஒரு செய்தியை பார்க்கலாம். பாண்டி பஜார் வணிக வளாகம் 2011ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. 2013 நவம்பர் மாதம் திறக்கப்பட்டது. மொத்த செலவு, இந்த வணிக வளாகத்தை கட்டுவதற்காக மாநகராட்சி செலவழித்த தொகை என்பது 4.30 கோடி ரூபாய். கடைகளின் எண்ணிக்கை 628. கடைகளின் அளவு பாத்தீங்கன்னா 5 அடிக்கு 5 அடி என்ற அளவில் இருக்கிறது. 25 சதுர அடி மட்டுமே. நேர்ல பார்க்கும்போது 3க்கு 4 தான் நம்ம கண்ணுக்கு தெரிகிறது. நடைபாதை கடைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாதசாரிகளுக்கு சிரமமாக இருக்கிறது. நடந்து போக முடியல, எங்க நிக்காத அங்க நிக்காதன்னு நடைபாதை வியாபாரிகள் பாதசாரிகளை மிரட்டக்கூடிய நிலைமையெல்லாம் இருந்தது. வாகன நெரிசல் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னை போன்ற, அதுவும் தீநகர் போன்ற ஒரு பிஸியான ஒரு ரோடுகள்ல பாதசாரிகளுக்கு நடக்கலன்னா அவங்க நடு சாலைகள் நடந்தாங்க. அதனால வாகன நெரிசல் ஏற்பட்டது. விபத்துகள் அதிக அளவில் ஏற்பட்டது. குப்பைகள் அதிக அளவில் கொட்டப்படுவதும் இந்த நடைபாதை வியாபாரங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளாக இருந்தது. ஆக்கிரமிப்பு அதிகம் ஏற்படுகிறது.
வணிக வளாகத்தில் உள்ள சிக்கல்கள். இப்ப இவங்க இங்க இருந்து மாற்றி அவர்களை வணிக வளாகத்தில் அந்த காம்ப்ளெக்ஸ் குள்ள போட்டதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவங்க சொல்றது, கடைகள் மிகவும் நெருக்கமாக இருக்கிறது, அதான் 3க்கு 4 அடி தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவங்க சொல்றாங்க. கடைகளுக்கு செல்லும் வழிகளும் ரொம்ப குறுகலாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சில இடங்கள்ல ஒருவர் மட்டுமே செல்லும் வகையில் பாதைகள் அமைக்கப்பட்டிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. கடைகள் பிளைவுட் மூலம் அமைக்கப்பட்டுள்ளன, எளிதில் தீப்பற்றும் அபாயம் இருக்கிறது. சேஃப்டி கன்சர்ன், அதாவது பாதுகாப்பு நடைமுறைகள் ஏதாவது பின்பற்றிருக்கிறதா அப்படின்னு பார்த்தா இல்ல அப்படிங்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. வாகனம் நிறுத்துமிடம் போதுமான அளவு இல்லை, பார்க்கிங் ஃபெசிலிட்டியே இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நடைபாதை வியாபாரிகளுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? தியாகராய நகர் பேருந்து நிலையம் அருகே வணிக வளாகம் கட்டித்தர வேண்டும், கழிப்பறை, வாகன நிறுத்தம் போன்ற அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும். ஒரு பிஸியான ஒரு இடத்துல கொண்டு போய் எங்களுக்கு கட்டி கொடுங்க, ஒரு டொக்குக்குள்ள கட்டாதீங்கன்னு அவங்க சொல்றாங்க. கடைகள் ஒதுக்கீட்டில் வெளிப்படைத்தன்மை வேண்டும். ஏன்னா கிரவுண்ட் புளோர்ல கடைகள் அமைத்தவர்கள் காய்கறி போன்ற பெரிஷபிள் ஐட்டம், சீக்கிரமே அழுகக்கூடிய ஐட்டம்ஸ் வந்து விற்கிறாங்க. அது அழுகி போறதுனால வியாபாரிகள் அங்க மேல வர முடியல, அதாவது வாடிக்கையாளர்கள் மேல வர முடியல, அங்கே நின்றுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. மேலும் எந்தெந்த கடைகளை யார் யாருக்கு ஒதுக்கி இருக்கிறார்கள் என்பதில் வெளிப்படைத்தன்மை நிச்சயமாக வேண்டும் என்பதும் அவருடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. முழுமையான குளிர்சாதன வசதி செய்து தர வேண்டும், காற்றோட்டமே இல்லை, எங்களுக்கு குளிர்சாதன வசதி வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். நகரும் படிக்கட்டு அமைக்கப்பட வேண்டும், லிப்டின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் வைக்கிறார்கள். அதுபோல இந்த இடத்துல இந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கு அப்படிங்கறத மக்களுக்கு தெரிவிக்கும் வகையில விளம்பரம் செய்ய வேண்டும், பேனர்கள் வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. கடையின் உரிமையாளராக வியாபாரிகளை அறிவிக்க வேண்டும் என்பதும் இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கு. இது பற்றி விரிவாக பேசலாம். முதலில் களத்தில் இருக்கக்கூடிய செய்தியாளர் கோகுலை அணுகலாம். வணக்கம் கோகுல். இப்போ நடைபாதை வியாபாரிகள் தெரிவிக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனையாக இந்த காம்ப்ளெக்ஸ்ல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை அவங்க பாக்குறாங்க கோகுல்? அதாவது சென்னையில் டி நகர்னாவே எல்லாருக்கும் தெரியும், முக்கியமாக பொதுமக்கள் அதிக அளவில் கூடி பண்டிகை காலங்களையும் மற்ற காலங்களையும் பொருட்கள் வாங்குவதற்கு முக்கியமாக பொதுமக்கள் தேர்வு செய்யக்கூடிய இடம் இந்த டி நகர் பகுதி. குறிப்பாக இந்த பாண்டி பசார் பகுதியில் எளிதில் பொருட்களை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான பொதுமக்கள் பண்டிகை காலங்களில் கூடக்கூடிய ஒரு இடம். பிரம்மாண்டமான கடைகளும் டி நகர்ல இருக்கு. அதே போல ஆயிரக்கணக்கான நடைபாதை கடைகளும் டி நகர் பகுதியில் இருந்துச்சு. இந்த நடைபாதை கடைகள் வாடிக்கையாளர்களை எளிதில் கவரும் விதமாக கடையில் இருக்கும் போதே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி எளிதில் பொருட்களை வித்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆயிரக்கணக்கான நடைபாதை கடைகள், அதாவது நூற்றுக்கணக்காக இருந்த நடைபாதை கடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிரக்கணக்கான நடைபாதை கடைகளாக மாற ஆரம்பித்தது. அதனால் டி நகர் பகுதியில் ஏற்கனவே இருந்த போக்குவரத்து நெரிசல் மேலும் அதிகரிக்க தொடங்கியது. அந்த போக்குவரத்து நெரிசல் அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், நடைபாதையில் பாதசாரிகள் நடந்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, அதனால் ஏற்படக்கூடிய விபத்துக்கள், அதை கருத்தில் கொண்டு சமூக ஆர்வலர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க. அந்த வழக்கை எடுத்து தற்பொழுது சென்னை மாநகராட்சி ஒரு முடிவு பண்ணாங்க. அதாவது நடைபாதை கடைகளை அகற்றி ஒரு வணிக வளாகம் அவர்களுக்கு கட்ட வேண்டும் என்று சென்னை பாண்டி பஜார் உள்ளிட்ட 3 இடங்களில் சென்னையில் கட்டப்பட்டது. கிட்டத்தட்ட 5.5 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டது. பாண்டி பஜார்ல மட்டும் 4 கோடியே 30 லட்சம் ரூபாய். இதுல 3 தளங்களாக அந்த கட்டடம் கட்டப்பட்டது. அதன் பின்பு நீதிமன்ற தடை உத்தரவு, அப்புறம் நீதிமன்றத்தோட உத்தரவு என்று கடந்த 2013-14வது மாதம் நடைபாதை வியாபாரிகள் இந்த வணிக வளாகத்தில் கடைகள் அமைக்க ஆரம்பிச்சாங்க. மொத்தம் இந்த இதுல 629 கடைகள் இருக்கு, 3 தளங்களாக இருக்கு, மொத்தம் 72 கழிப்பறைகள் இருக்கு, 3 லிப்ட் வசதிகள் இருக்கு. இந்த நடைபாதை கடைகள், அதாவது நடைபாதையில பார்க்கும்போது காய்கறி, பழங்கள், பூக்கள், ரெடிமேட் துணிகள், அதே போன்று செப்பல் உள்ளிட்ட அனைத்து பொருட்களுமே எப்படி நடைபாதைகளில் கிடைக்குமோ அதே போல இந்த வணிக வளாகத்திலையும் 629 கடைகளையும் அனைத்து கடைகளிலுமே தற்பொழுது இயங்கி வந்துகிட்டு இருக்கு. இவங்க சொல்லக்கூடிய தற்போதைய முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா, இந்த நடைபாதை கடைகள் நாங்க வெளியில இருக்கும்போது ஒரு சுதந்திரமாக விற்பனை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அதாவது வாடிக்கையாளர்களை எளிதில் கவரக்கூடிய விதமாக எங்களுடைய விற்பனை இருந்துச்சு. அதனால எங்களுக்கு சில 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு வருவாயை நாங்கள் ஈட்டிக்கிட்டு இருந்தோம். அதே போல தற்பொழுது இந்த வணிக வளாகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்களுடைய விற்பனை முழுவதும் எங்களுக்கு குறைந்துள்ளது. என்ன காரணம் என்றால், முறையான விளம்பர வசதி இல்லை, அடிப்படை வசதிகள், கட்டமைப்பு வசதிகள் சரியான முறையில் கட்டப்படவில்லை, எங்களுக்கு போதிய இடவசதி இல்லை. ஆகவே நடைபாதை கடைகளை எங்களை ஏற்கனவே நாங்கள் எப்படி வியாபாரம் செய்தோமோ அதே போல நடைபாதையில எங்களை வியாபாரம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லிதான் நேற்றைய தினம் கூட இங்க இருக்கக்கூடிய வணிகர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. மேலும் தற்போது தீபாவளி பண்டிகை வர இருப்பதால் தீபாவளி பண்டிகையில எங்களுக்கு வியாபாரம் அதிகரிக்க இருக்கும். நாங்க இங்க கடை வச்சிருந்தோம்னா எங்களுக்கு 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு தான் தினசரி வியாபாரம் ஆகிக்கிட்டு இருக்கு. அதனால எங்களுக்கு டெய்லி நட்டப்பட்டு இருக்கோம். அதனால எங்களுக்கு இந்த பண்டிகை காலத்துல நடைபாதைகள்ல கடைகளை வைப்பதற்கு எங்களுக்கு அனுமதிக்க வேண்டும் என்று இவங்க முக்கியமான ஒரு கோரிக்கையை வச்சு நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. தற்பொழுது சங்க தலைவர் இருக்காரு, அவரிடமே இதை கேட்கலாம்.
சார், இப்போ வந்து நடைபாதையில கடை வச்சுக்கிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு இது போன்ற ஒரு பிரமாண்டமான வணிக வளாகத்தை கட்டி இப்ப கொடுத்திருக்காங்க. இந்த திட்டத்தை நடைபாதை வியாபாரிகள் எப்படி பாக்குறீங்க? எங்களுக்கு முதல்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, முதல்ல நாங்க இங்க வர்றதுக்கு முன்னால வரைக்கும் எங்களோட லைஃப் மழை வெயில் இந்த பிரச்சனைகளை நம்ம இருந்தோம். அப்புறம் நிறைய ஸ்ட்ரகிள் கஷ்டப்பட்டு தான் இருந்தோம். உள்ள வரும்போது எங்களுக்கு ஒரு மாற்று லைஃப் இருக்கும்ன்ற நம்பிக்கையில தான் நாங்க இங்க உள்ள வந்தது. உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் உள்ள வரும்போது வெறும் காலி இடமா தான் கொடுத்தாங்க கார்பரேஷன்ல. அப்ப நாங்க உள்ள வரும்போது எல்லா வியாபாரிகளும் மொத்தமா இங்க இருக்கிறோம் அப்படின்னும் போது நாங்க எங்களுக்கு பார்ட்டிஷன் வேணும், நீங்க மாநகராட்சி சார்பா எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு நாங்க கேட்டோம். அவங்க சொன்னாங்க எங்களால பார்ட்டிஷன் பண்ண முடியாது, நீங்க அப்படியே தான் நீங்க உள்ள போனோம் அப்படின்ற மாதிரி அவங்க எங்களுக்கு சொன்னாங்க. இப்போ அதை நாங்க என்ன பண்ணுவோம், எங்களுக்கு பார்ட்டிஷன் பண்ணாதான் நாங்க எங்க லைஃப் ஓட்ட முடியும் உள்ள, இல்லைன்னா எங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. நிறைய பொருட்கள் இங்க திறந்து இருக்காதுல, நிறைய பொருட்கள் இதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால எங்களுக்கு பார்ட்டிஷன் வேணும்னு கேட்டோம். அப்ப நாங்களே அமைச்சுக்கிறதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கணும்னு சொன்னோம். அதுக்கு அவங்க டைம் கொடுத்தாங்க. டைம் கொடுத்தாங்கன்னா எப்படி கொடுத்தாங்கன்னா, கொஞ்சம் கூட எங்களுக்கு வசதிகள், எங்களுக்கு வியாபாரம் பண்றதுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி கடைகளை அமைப்பதற்கு கூட யோசிக்க டைம் கொடுக்கல. இப்போ இருக்கிற இடத்துல அப்படியே கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க கொடுத்ததால எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி 5க்கு 5 கொடுக்கப்பட்ட அளவு 5க்கு 4.5 ஆக்கி அதுல ஒரு 4 அடி பப்ளிக்காக வழி விட்டுட்டு, அந்த லிப்ட் பக்கத்துல பாத்தீங்கன்னா 1 அடி 1.5 அடி கேப் தான் அவங்க ஒரு சுத்தி சுத்தி போறதுக்கான வழிகள் இருந்தது. இது எங்களுக்குள்ளேயே நாங்க எவ்வளவு ஆல்டர் பண்ணி ஒரு கடைக்கு கிட்டத்தட்ட 50,000 ரூபாய்க்கு மேல எங்க முதலீடு போட்டு தான் நாங்க உள்ள வந்திருக்கோம். உள்ள வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 9 மாச காலம் ஆயிப்போச்சு. உள்ள வந்ததுக்கு அப்புறம் வியாபாரிகள் இங்க அங்க இருந்த வியாபாரிகள் இங்க மாற்றப்பட்டுட்டாங்க அப்படின்றதுக்கு மாநகராட்சி சார்பா எந்த ஒரு விளம்பரமும் பப்ளிக் தெரியவில்லை. இந்த பகுதியில் இருக்க வியாபாரிகள் இருக்கிற குடும்பங்களுக்கு கூட இங்க ஒரு வணிக ஸ்தலம் இருக்கு, நடைபாதை வியாபாரிகள் எல்லாம் உள்ள வந்திருக்காங்க அப்படின்ற இது கூட யாருக்கும் தெரியாத ஒரு நிலைமையில மேல பப்ளிக் ஏறது சுத்தமா கம்மியாகி போச்சு. கூட்டமே கிடையாது. நிறைய வியாபாரி உள்ள வந்ததுக்கு அப்புறம் நஷ்டப்பட்டு கடையை மூடிட்டு இன்னைக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற நிலைமையாகி போச்சு. ஃபேமிலியை ஓட்ட முடியல, பசங்களை ஸ்கூல்ல சேர்க்க முடியாம, ஃபீஸ் கட்ட முடியாம நிறைய துன்பங்களுக்கு ஆளாகி இன்னைக்கு ஒய்ஃப் எடுத்துன்னு போய் ஊர்ல விட்டுட்டு தனிப்பட்ட முறையில ஏதோ ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு ரூம்ல இருக்கிற நிலைமைக்கெல்லாம் இன்னைக்கு வியாபாரி தள்ளப்பட்டிருக்கான். இப்ப இந்த நிலைமையை நம்ம பார்க்கும்போது இப்ப இப்படியே நிலைமை போச்சுன்னா வியாபார நிலைமை அவன் என்ன சொல்றான்னா, ஒண்ணு எங்களுக்கு ஏதாவது வாழ்வுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. யாரும் நம்பி இருக்கான், ஒவ்வொரு சங்கங்களும் நம்பி தான் வியாபாரி நம்மளை நம்பி இருக்கான், நம்மளை நம்பி தான் உள்ள வந்திருக்கான். இப்ப அவன் என்ன சொல்றான், ஒண்ணு எங்களுக்கு வாழ்வதற்கு ஏதாவது வழி போகுங்க, இல்லையா எங்களுக்கு பேசாம இதுதான் உங்களுக்கு லைஃப்னு சொன்னீங்களா, இங்கேயே எங்களுடைய வாழ்க்கையை முடிக்கிறதுக்கான ஏற்பாடாக பண்ணி போய்ங்க அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டதால நாங்களும் பொறுத்து பார்த்து கடந்த 9 மாத காலமா மாநகராட்சி அதிகாரிகளுக்கு ஏகப்பட்ட கடிதங்கள் கொடுத்திருக்கோம். அது ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்றாங்க, ஏதோ 1-2 விஷயங்கள் பண்றாங்க, திருப்பி அப்படியே விட்டுறாங்க. ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா கடைகள் அதிகமாகிட்டே இருக்கு. அதுக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்து வெரிபிகேஷன் பண்ணி இந்த இவ்வளவுதான் கடைகள் இருக்குன்னு சொல்லி, டி நகர் பகுதியில் இவ்வளவுதான் கடைகள் இருக்குன்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் ஆகி இந்த காம்ப்ளெக்ஸ் கட்டினாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கடைகள் முளைச்சிட்டே இருக்கு. புதுசு புதுசா அந்த கடைகளுக்கு ஆர்டர் கொடுத்துட்டும் இருக்காங்க. அப்படி 2 விதமான ஒப்பீனியன் பண்ணும்போது எங்களுடைய பொருளாதாரம் பயங்கரமா பாதிக்கப்பட்டு நாங்க இப்ப ரொம்ப நஷ்டத்துல உட்காந்துட்டு இப்ப எங்க வியாபாரிகளுக்கு ஏதாவது மாற்றிட வேணும்ன்ற வர கால பண்டிகை காலங்கள்லாம் வர்றதால இது வரைக்கும் நாங்க உள்ள வந்துட்டோம். இப்போ இதெல்லாம் ஒன்னும் பிரச்சனையும் இல்ல. வர பண்டிகை காலங்கள் வர்றதால வர பண்டிகை காலத்துல எங்களுக்கு நாங்க அந்தந்த சங்கங்கள் எந்தெந்த இடத்துல இயங்கி வந்ததோ அது வரைக்கும் நாங்க போட்டுக்கிறோம். அதே மாதிரி நாங்க எங்களுக்கு பாத்தீங்கன்னா நவம்பர் மாசம் 5ஆம் தேதி வரைக்கும் எங்களுக்கு டைம் கொடுத்தாங்க. இந்த விஷயத்தை எப்படி பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விதத்துல தான் நடைபாதை கடைகள் இருக்குன்னு சொல்லி தான் இவங்களை இங்க அப்புறப்படுத்துறாங்க. நீங்களும் மழை காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தீங்க. ஒரு கரண்ட் வசதியோ மின்சார வசதி எந்த வசதியும் இல்லாம இருந்தவங்களுக்கு ஒரு அடுக்குமாடி கட்டணம் கட்டி கொடுத்துருக்காங்க. திருப்பி நாங்க நடைபாதையிலே கடையை அமைக்க போறோம் அப்படிங்கிறப்ப சட்டப்பூர்வமா இதை எப்படி ஏத்துக்கிற முடியும்? அதாவது பொதுமக்களுக்கு ஒரு இடையூறா இருக்கக்கூடிய விஷயத்துக்கு நீங்க எப்படி அதுக்கு இல்ல? இப்போ பிளாட்ஃபார்ம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15-20 அடி பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஒரு சில இடங்கள்ல ஒரு சில பாண்டி பஜார்லயே பாத்தீங்கன்னா 15 அடி 16 அடி பிளாட்ஃபார்ம் இருக்கு. நடக்கிறதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 மாநகராட்சி இப்படி அரேஞ்ச் பண்ணும்போது எங்களுக்குன்னு ஒரு ரெகுலேஷன் பண்ணுங்கன்னு சொல்றோம். எங்க வியாபாரிகள் மேல தவறுகள் இருக்கு, நான் இல்லன்னு சொல்லல. பிளாட்ஃபார்ம் ஃபுல்லா ஆக்குபேஷன் பண்ணிக்கிறாங்க. ஒரு 5 அடி 5 அடினா 5 அடி 6 அடினா 6 அடி ஒரு லெவல் பண்ணி ஒரு கோடு போட்டு இதுக்குள்ளதான் வியாபாரம் பண்ணணும். இதுக்கு மேல நீங்க சட்டம் சொல்றீங்க இல்லையா, அந்த சட்டத்தை இப்படி பயன்படுத்துங்கன்னு சொல்றோம். வியாபாரி பொழைச்சா மாதிரி இருக்கும், அவங்க குடும்பங்கள் பொழைச்சா மாதிரி இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு சிக்கலும் இல்லாத அளவுக்கு பாத்துக்கலாம். காம்ப்ளெக்ஸ் கட்டிருக்காங்க, கிட்டத்தட்ட 4,30,00,000 ரூபாய் செலவு பண்ணி இந்த காம்ப்ளெக்ஸ் கட்டினாங்க. எல்லாரோட வரிப்பணத்துல தான் கட்டிருக்காங்க.
வியாபாரிகளுடைய இப்ப நாங்க வந்து உள்ள வியாபாரம் பண்றோம்னா எங்களுடைய ஒப்பீனியன் முதல்ல அவங்க கேட்டுருக்கோம். எதை மாதிரி இந்த பில்டிங்கை வடிவமைச்சா குடியிருப்பவர்கள் என்ன சொல்கிறார்கள் கேட்கலாம். அவர்கள் சார்பில் திரு மோகன் என்ன சொல்கிறார்? திரு மோகன், நீங்க சொல்லுங்க, பாதசாரிகளுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் இருந்தது, என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது இந்த நடைபாதை வியாபாரிகளா? திரு மோகன். நான் வந்து ஒரு 50-55 வருஷமா டி நகர்ல இருக்கிறேன். பிளாட்ஃபார்ம் பாண்டி பஜார்ல பார்த்ததே இவங்களை காலி பண்ண அப்புறம் தான். பிளாட்ஃபார்ம்னு ஒண்ணு இருக்குன்றதே எனக்கு தெரியும். இவங்களை காலி பண்ண அப்புறம் பிளாட்ஃபார்ம்ன்றது நடக்கிறதுக்கு தான் சார். இவங்க கொண்டு போய் கடையை வச்சாங்கன்னா கடையில வாங்கறதுக்கு ஒரு 8 பேர் சுத்தின்னு இருக்காங்க. மொத்தம் 629 கடை அவர் சொன்ன மாதிரி. அந்த ஸ்ட்ரெச்ல பாத்தீங்கன்னா ஆளுங்க நடக்கவே முடியாது. ரெண்டாவது, அங்க இருக்கிறதுக்கு ஃபயர் சேஃப்டிக்கு ஒண்ணும் கிடையாது. ரோட்ல எல்லாம் ஜனங்கள்லாம் நடக்க வேண்டியிருக்குது. யார் இப்போ பிளாட்ஃபார்ம் மேல நடக்கிறாங்க? பிளாட்ஃபார்ம் ஃபுல்லா கடை. கடையில இருந்து ஜனங்க ரோட்ல நடக்கிறாங்க. ரோட்ல நடக்கலாம். ரோட் கார் பார்க்கிங் எங்க? அங்க இருக்கிற ஒரு கடையிலான கார் பார்க்கிங் கிடையாது. ஃபயர் சேஃப்டி மெக்கானிசம் இருக்கா? ஒரு பில்டிங்கும் ஃபயர் சேஃப்டி மெக்கானிசம் கிடையாது. இதெல்லாம் இல்லாத போது இவங்க பர்த் ரைட்டா டிமாண்ட் பண்ணக்கூடாது சார். இது வந்து கோர்ட் வரைக்கும் போய் டிசைட் ஆகிருக்கிற ஒரு கேஸ். ஹைகோர்ட்ல சொன்னாங்க, ஹைகோர்ட்ல போய் ஒரு ஸ்டே வாங்கினாங்க, சுப்ரீம் கோர்ட்ல போய் ஒரு பெட்டிஷன்ல போட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஸ்டே வாங்கினாங்க. எல்லாம் வெக்கேட் ஆகி போச்சு. எல்லாம் தெரிஞ்சுதான் உள்ள போயிருக்காங்க. யாரோட காசு? திருப்பி சொல்ற மாதிரி 4.3 crores சொல்றீங்க. டாக்ஸ் பேயர்ஸ் மணி, நாங்க கட்டுற வரி. இவங்க உள்ள ஏர் கண்டிஷனிங் ஒண்ணுன்னு கேக்குறாங்களா? நீங்க ஒண்ணே யோசிச்சு பாருங்க. ஒரு கடை பேசிக் ஃபெசிலிட்டி தான் கொடுக்க முடியும். ஏசி போட்டு கொடு, எஸ்கலேட்டர் போட்டு கொடு. இதெல்லாம் யார் காசுல போடுவாங்க? இந்த நடைபாதை காசுலயா போட முடியும்? அடைக்கப்பட்ட வளாகத்துல அடைக்கப்பட்ட இட நெருக்கடி உள்ள கொஞ்சம் கூட வந்து காற்றோட்டமே இல்லாத ஒரு இடத்துல ஏசி போட்டு கொடுங்கன்னு கேட்கறது ஒரு அடிப்படை கோரிக்கையா நீங்க பாக்கலையா? அடிப்படையா கோரிக்கையே கிடையாது. வியாபாரம் பண்ற இடத்துல இப்போ ரோட்ல பிளாட்ஃபார்ம்ல பண்ணும்போது ஏசி இருந்தா மழைக்கு ஷெல்டர் போட்டு கொடுத்தாங்களா? எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் எங்க இருந்து வந்தது? பிளாட்ஃபார்ம்ல ஒண்ணும் கிடையாது. இவங்களுக்கு வியாபாரத்துக்கு ஓடணும்னா அவங்களும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும் சார். எல்லாத்தையும் கொண்டு போய் கார்பரேஷன் கொடுக்குமா? ஏசி, எஸ்கலேட்டர், அப்புறம் என்ன பெரிய ஷாப்பிங் மால் மாதிரி ஆயிடும். வித்துட்டு போடுவாங்க அந்த இடத்த. என்ன பிரைம் ஏரியால இருக்கு. இப்பவே ஆசிட்டிஸ் பாத்தீங்கன்னா 629 ஒரிஜினல் அலாட்டில எவ்வளவு பேர் இருக்கான் பாருங்க. பாதி பேர் கையை மாத்தி விட்டு உஸ்மான் ரோடு ஹாக்கிங்க்கு வந்தாச்சு. இதுல ஃபண்டமெண்டலா கார்பரேஷன் கவர்மெண்ட் ஒரு லெவல் வரைக்கும் தான் சார் எதிர்பார்க்க முடியும். எல்லாமே ஏசியை போடு, எஸ்கலேட்டரை போடு, எல்லாத்தையும் போட்டோம்னா கார்பரேஷன் ஏது காசு? எலக்ட்ரிசிட்டி பில் யார் கட்டுவோம் நாளைக்கு? நீங்களே யோசிச்சு பாருங்க. நாளைக்கு ஏர் கண்டிஷனிங் போட்டீங்கன்னா ஃபார் பில்டிங் 3 floors ஆஃப் தட் சைஸ் பில் எவ்வளவு வரும்? யாரால கட்ட முடியும்? முன்னாடி அவங்க பிளாட்ஃபார்ம்ல ரோட்ல இருக்கும்போது எலக்ட்ரிசிட்டி பில் ஏதாவது கட்டுறாங்களா? இதெல்லாம் தப்பு. நமக்கு ஒண்ணு ஃபெசிலிட்டி ஒண்ணு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்குன்னு நிறைய கேட்டுன்னு இருக்க முடியாது. பெரிய ஒரு பக்கா பில்டிங் போட்டு கொடுத்துருக்காங்க கார்பரேஷன். அதுலதான் வியாபாரம் பண்ணணும். ரோட்ல வியாபாரம் பண்றது பர்த் ரைட்டே கிடையாது சார். திருப்பி பேசலாம். திரு கோகுல், நீங்க சொல்லுங்க. இப்போ நடைபாதை வியாபாரிகள் கேட்கக்கூடிய முக்கியமான கோரிக்கையாக அவங்க இடவசதி இல்ல, 3க்கு 4 அடிங்கிறது பத்தல, இன்னும் இடவசதி வேணும்னு கேக்குறாங்க, ஏசி எல்லாம் கேக்குறாங்க. இவங்க நடைபாதைகள் வியாபாரம் பண்ண போது இந்த மாதிரியான பெசிலிட்டிஸ் எல்லாம் இருந்துதான் பண்ணாங்களா? மழை வெயிலெல்லாம் தாங்கிட்டு அவங்க வியாபாரம் பண்ணலையா? இது ஏன் புதுசா வந்து அவங்களுக்குன்னு ஒரு இடம் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரியான கோரிக்கைகளை வைக்கிறாங்க? நிச்சயமா, அதாவது நடைபாதையில் வியாபாரம் பண்ணும்போது எங்களுக்கு வியாபாரம் அதிகமாக இருந்தது அப்படிங்கிற ஒரு முக்கியமான காரணத்தை அவங்க சொல்றாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி வசதிகள்லாம் நடைபாதையின் போது இருந்ததா, தற்பொழுது இருக்கக்கூடிய வசதிகள் எப்படி இருக்கு என்பது குறித்து நேரடியாக வியாபாரிகளிடமே கேட்கலாம். சார், இப்போ வந்து நடைபாதைகளை நீங்க வியாபாரம் பண்ணும்போது மழை வந்தாலும் தாங்கிட்டு இருந்தீங்க, கரண்ட் இல்லாமலும் அதே இடத்துல வியாபாரம் பண்ணிட்டு இருந்தீங்க, என்ன உங்களுக்கு ஒரு இடையூறு வந்தாலும் அதே இடத்துல வியாபாரம் பண்ணிட்டு. அரசு உங்களுடைய நலனுக்காகவும் பொதுமக்களுடைய நலனுக்காகவும் தான் இந்த வணிக வளாகத்தை கட்டி கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலமா அந்த வணிக வளாகத்துல இருந்துட்டு இருக்கீங்க. தற்பொழுது எதிர்ப்பதற்கு என்ன காரணம்? ஏற்கனவே இருந்த சிரமத்தெல்லாம் தாங்கிட்டு தான் நடைபாதையில வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுக்குமாடி கட்டடத்துல வந்ததுக்கு அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? எங்களுக்கு வந்து நாங்க இங்க வந்து 529 கடை, உஸ்மான் ரோடு பாண்டி பசார் சேர்ந்து 529 கடைகள். 529 கடைகளும் கார்பரேட் சொன்னதுனாலும் சென்னை மாநிலம் கோர்ட்டு சொன்னதுனாலும் அவங்களுக்கு கட்டுப்பட்டு தான் நாங்க இங்க வந்தோம். சந்தோஷமா தான் வந்தோம். எல்லாரும் 529 கடைக்காரரும் சந்தோஷமா தான் இங்க வந்தோம். வந்துட்டு ஒரு கடைக்கும் 50,000 ரூபாய் செலவு பண்ணி நாங்க காம்ப்ளெக்ஸ் வந்து கடையை அமைச்சு எல்லாரும் வியாபாரம் பண்ணும்போது எங்களுக்கு வியாபாரம் சரியாவே இல்ல. சில பேருக்கு போனி கூட ஆக மாட்டேது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் வந்து எவ்வளவு மாநகராட்சி அதிகாரிகளை எவ்வளவு மனு கொடுத்து பார்த்தோம். அந்த 7ஆம் மாசம், 11ஆம் மாசம் வந்து இன்னைக்கு வரைக்கும் 9ஆம் மாசம் வரைக்கும் எவ்வளவு மனு கொடுத்துப்பாங்க. எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. நாங்க முதலமைச்சருக்கும் மனு கொடுத்துருக்கிறோம், மற்ற அதிகாரிகள் எல்லாருக்குமே கொண்டு கொடுத்துருவோம். இதுக்கும் எங்களுக்கு எந்த ஒரு பதிலும் கிடைக்கல. அதனாலதான் நேற்றுக்கு வந்து நாங்க
இந்த 529 பேர் வியாபாரிகள் சேர்ந்து ஒரு உள்ளிருப்பு போராட்டம் பண்ணாங்க. எனக்கு காம்ப்ளெக்ஸ்ல உள்ளிருப்பு போராட்டம் பண்ணோம். அப்ப எல்லா போலீஸ் அதிகாரம் கார்பரேஷன் அதிகாரிகள் வந்தாங்க கோரிக்கை மனு கொடுத்தா பரிசீலிக்கு தான் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா எங்களை காலி நடப்பாதை தான் சொல்றீங்க. நீங்க நடப்பாதையில போய் பாருங்க, பெரிய கடை முதலாளிங்க எல்லா கடைகளும் ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க. ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு அவங்க 2 வீலர் விடுறாங்க, இது பண்றாங்க, நடக்கிறதுக்கு வழி இல்லாம இருக்குது. எக்ஸாம் இங்க போய் பாருங்க, பாண்டி பசார்ல போய் பாருங்க, நிறைய இடத்த பெரிய கடைக்காரங்க 2 வீலர் தான் பார்க்கிங்கே பண்ணிருக்காங்க, நடக்கிறதுக்கே வழி கிடையாது. அது மாதிரி பண்ணிருக்காங்க. அதுக்கு இல்லாம எலக்ட்ரிக் போக்ஸ் நட்டு லைட் இது பண்ணிருக்காங்க. அந்த ஒயர் எல்லாம் தொங்குது. அது அறந்து வந்தா பொதுமக்களுக்கு தான் ஆபத்து, இறந்தே போயிடுவாங்க. அது எந்த ஒரு அனுமதியை வாங்காம அது மாதிரி பண்றாங்க. ஆனா நாங்க நீங்களும் பண்ணீங்க, பாதுகாப்பான இடத்துலதான் நீங்க வியாபாரம் பண்ணீங்களா இல்ல பொதுமக்களுக்கு எந்த வித இல்ல சார்? நாங்க வழி விட்டுட்டு 4க்கு 4 அடி கடை போட்டு நாங்களே கண்ட்ரோல் பண்ணிருந்தோம். எங்க வியாபாரி யாராவது அத்துமீறி பண்ண கூட போடக்கூடாது, இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் பண்ணணும், நாங்களே கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தோம். எங்களை மீறி யாருமே போக மாட்டோம். பாண்டிச்சேரி அந்த 529 உஸ்மான் ரோடு பாண்டிச்சேரி எங்க கண்ட்ரோல் இருந்தாங்க. 529 வியாபாரி எங்க கண்ட்ரோல் தான் இருந்தாங்க. எங்க கண்ட்ரோல் மீறி யாரும் அந்த செக்ரட்டரி என்ன தலைவர் செக்ரட்டரி என்ன சொல்றாங்க, அவங்க கண்ட்ரோல் தான் இருந்தாங்க. எங்க கண்ட்ரோல் மீறியே போக மாட்டாங்க. ஆனா பெரிய கடைக்காரர் தான் வேண்டும் இந்த எங்களை இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க இப்ப என்ன போயிருக்க, நீங்களே பாண்டி பசார்ல போய் பாருங்க, என்னென்ன பண்ணிக்காம போஸ்ட் கம்பெனி நட்டு லைட் பண்ணிருக்காங்க. அந்த ஒயர் அப்படியே தொங்குது. இந்த பக்கம் போனா பெரிய கடைக்காரெல்லாம் அப்படியே 3 அடி 4 அடி ஆக்கிரம் பண்ணிட்டாங்க. ரோட்டே ஆக்கிரம் பண்ணி வச்சிருக்காங்க. நடைபாதையில ஒரு நடைபாதையில கடை வச்சிருக்கும் போது ஒரு நாளைக்கு எவ்வளவு வியாபாரம் ஆச்சு, இப்ப எவ்வளவு ஆகுது, அதை பத்தி. நடைபாதைங்கிறது ஒரு புது சேவை மாதிரி. நடைபாதைங்கிறது நடைபாதை வியாபாரிக்கு மட்டும் இல்ல, பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய மற்ற சிறு தொழில்கள் பயன்படக்கூடிய அந்த மாதிரி விஷயம் நாங்க ஒரு புது இதாக செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ நடைபாதை பாத்தீங்கன்னா எத்தனையோ ஒரு கம்பெனில ப்ரொடக்ஷன் பண்றத ஒரு 3 விதமான பொருளை தயார் பண்றாங்க. அங்க ஒன்னு எக்ஸ்போர்ட் பண்ற பொருள் தயார் பண்றாங்க, இன்னொன்னு கடைகள் விற்பனை ஆகக்கூடிய ஒரு பொருள் தயார் பண்றாங்க, இன்னொன்னு சிறு தொழில்கள் குறுதொழில் பண்றவங்க பூரா அந்த பொருளை பூரா அந்த பிளாட்பார்ம் வியாபாரம் விற்பனை பண்ணணும். அதாவது இப்போ நீங்க ஈரோடு, திருப்பூர் இந்த மாதிரி தொழில் எடுத்துட்டீங்கன்னா, கைத்தறி ஆடைகள் எடுத்துட்டீங்கன்னா, அங்க நிறைய ரோட்ல வைக்கக்கூடிய வியாபாரம் தான் அங்க சந்தையில் சேல் பண்றாங்க. பல கோடி ரூபாய் பொருள் அந்த ஒரு நாள் சந்தையில் விற்பனை ஆகுது. அந்த பொருளை கூட பூரா அத்தனையும் விற்கக்கூடிய வியாபாரி இந்த நடைபாதை வியாபாரி தான். கடையில பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பொருள் இன்னைக்கு ஒரு 5 பீஸ் விற்கிறதா இருந்தா, அதே நடைபாதையில் 500 பீஸ் விற்கும் ஒரு நாளைக்கு. அப்ப தொழில் வளம் கூடுது, தொழிலாளருக்கு தொழில் நிரந்தரமா கிடைக்குது, வருமானம் கிடைக்குது. அதே போல நாங்களும் அந்த மாதிரி வியாபாரம் பண்ணும்போது எங்களுக்கு அதிகமான சேல்ஸ் கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. இங்க வரும்போது பாத்தீங்கன்னா நாங்க விற்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்கள் ஒரு 50 ரூபா, 20 ரூபா, 100 ரூபாய் பொருட்கள் நாங்க விற்கிறோம். இந்த பொருளை வாங்குறதுக்காண்டி இந்த 4 மாடு 3 மாடு யாருமே வாங்கிட்டு விரும்பவே இல்லை. அந்த பொருளை கீழே எடுத்து லேசான பொருள் வாங்கிட்டு போறாங்க. எங்களுக்கு அப்படிப்பட்ட பாதிப்பு நிறைய இருக்குது. ஆனா எங்களுக்கு கொடுத்துக்கக்கூடிய இடம் வரவேற்கத்தக்கது தான். அதுக்கு தான் வியாபாரம் பண்ணக்கூடிய சூழ்நிலை இது கட்டட அமைப்புகள் இல்ல, சரியான போதுமான வசதிகள் இல்ல. ஒரு சின்ன சின்ன இடமா கொடுத்திருக்காங்க. ஒரு கடைகள் அமைக்கிறதா ஒரு 8 அடி 10 அடியாச்சும் இருக்கணும். கார்பரேஷன் முதல்ல எங்களுக்கு சொன்னது முதல்ல 8 அடி கொடுக்க சொன்னாங்க. அப்புறம் அவங்களாவே என்ன பண்ணாங்க, 629 கடை ஒரே இடத்துல போட்டு ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க. இது ரொம்ப கண்டிச்சு கொடுத்தது. அதாவது ஒரு தொழில் பண்றதா இருந்தா ஒரு விசாலமான ஒரு மக்கள் போக, அப்படி பல வசதிகள் இருந்தா தான் அந்த காம்ப்ளெக்ஸுக்கு ஆட்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா சின்ன சின்ன உள்ள போயிட்டு வரதுக்குள்ள வசதி கூட இல்ல. இந்த மாதிரி சின்ன சின்ன வழியா கொடுத்திருக்காங்க. இந்த வழியில யாரும் மக்களுக்கு சொல்லுங்க, இடைஞ்சல் எப்படி வாங்க முடியும், எங்களுக்கு கீழே நல்லா இருந்துச்சு வாங்குறதுக்கு, நீங்க அங்கேயே வச்சுக்கலாம்னு பல மக்கள் சொல்றாங்க. ஆனா நாங்க சொல்ற குறைக்கு யாரும் ஏத்துக்கிறது இல்ல. இப்ப நாங்க 4க்கு 4 5க்கு 5 ஒரு அளவை போட்டிருந்தோம். எங்களை மீறி அடுத்த வியாபாரம் ஆக்கிரமிப்பு யாரும் பண்ண முடியாது. இந்த அசோசியேஷன் கட்டுப்பாடுல இருந்துச்சு. இந்த அசோசியேஷன் நாங்க எடுத்த பிறகு என்ன பண்றாங்க, அவங்க இஷ்டத்துக்கு அவங்க கடை போட்டு இப்ப ஏகப்பட்ட கடையில பெருகி போச்சு. அவங்களும் தொழிலாளர்களும் செய்யறாங்க, மறுக்க முடியாது. ஆனா நாங்க எங்களுக்கு இருந்த இடத்துல ஒழுங்கு பண்ணி கொடுத்திருந்தா கவர்மெண்ட்டுக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது, தகவல் வந்திருக்காது. எங்களுக்கு அங்கேயே ஒரு வரமுறைப்படுத்தி கொடுத்திருந்தா எங்களுக்கு நல்லா இருந்திருக்கும், கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனை இல்லாம வந்திருக்கும். அதைத்தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். அடுத்த கட்டமா அதாவது நீங்க ஒரு 529 கடையில இருக்கவங்க 100 கடைகள்ல இருக்கவங்க இந்த கட்டடத்தை ஏத்துக்கிறாங்க. 529 வியாபாரிகள் தான் ஏத்துக்கிற மாட்டேங்குது. அதுக்கும் அவங்க 2 பேருக்குள்ள வித்தியாசம் சொல்லுங்க. அதான் சார், இங்க பாத்தீங்கன்னா 629 கடைகள் கிட்ட கெப்பாசிட்டி இந்த இடத்துக்கு கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா கார்ல போற வர கஸ்டமர் தான் எங்களுக்குள்ள வியாபாரமே. நீங்க இந்த ரங்கநாதர் உஸ்மான் ரோடு பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. வரக்கூடிய மக்கள் வரக்கூடிய ஜனங்கள் பூரா அங்கதான் போறாங்க. இங்க வர்றதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. கட்டடத்தை 100 கடைகள் ஏத்துக்கிறாங்க, 529 கடைகள் ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? நீங்க 529 வியாபாரிகள் மட்டும் ஏத்துக்கிற மாட்டேங்கிறீங்க, 100 வியாபாரிகள் இந்த கடையை ஏத்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு கஸ்டமர் வர்றாங்க. அவங்களுக்கு ஒன்று வரக்கூடிய கஸ்டமர் தரத்தளத்துல வரக்கூடிய கஸ்டமர் அவங்களுக்கு ஒன்றோட வியாபாரம் அப்படி போயிடுறாங்க. மேற்கொண்டு வரக்கூடிய வியாபாரத்துக்கு ஆட்கள் வரக்கூடிய சூழ்நிலை கிடையாது.
அதனால நாங்க ஒத்துக்கிற மாட்டோம். இணையதளத்தில் இருக்க கடைகள் ஏத்துக்கிறாங்க, மீதி இருக்க கடைகள் ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. அதுக்கு உங்களுடைய கோரிக்கை இப்ப என்ன மாநகராட்சி? அதாவது இப்ப இது மாநகராட்சி கட்டி கொடுத்த அமைப்பை சரி பண்ண முடியாது. அதனால நாங்க என்ன பண்ணோம், இருக்கக்கூடிய 2ஆம் மாடி 3ஆம் மாடி அந்த உள்ள வியாபாரிகளுக்கு மாற்று இடமா 127 டீசல் உனக்கு காலியா இருக்கிற இடம், அதுல வந்து எங்களுக்கு கீழே எங்க அமைச்சு கொடுங்க, நாங்க அங்கேயே இருந்துக்கிறோம், வெளியே கூட போன சொல்லல. இந்த இதை செஞ்சு கொடுத்தா நாங்க தாராளமா ஏத்துக்கிறோம். அது வரைக்கும் தற்காலிகமா இப்ப கிட்ட பத்தி பாத்தீங்கன்னா நாங்க 10 மாத காலத்துல வந்து ஏகப்பட்ட பாதிப்புல இருக்கிறோம். வீட்டு வாடகை கொடுக்க முடியாம, குடும்ப பெண்களுக்கு அன்னாடு செலவு கொடுக்க முடியாம, பசங்களுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாம பல சிரமத்துல இருக்கோம். இதெல்லாம் சரி பண்றதா இருந்தா இந்த கொஞ்ச காலத்துல வியாபாரம் பண்ண கடனெல்லாம் அடுத்து நிம்மதியா இருக்க முடியும். இப்ப நாங்க வீட்டுல போய் சொல்றோம், நாளைக்கு கொண்டு தரோம், அன்னைக்கு கொண்டு தர சொல்றோம். ஆனா அது கொடுக்க நாங்க ரொம்ப சிரமப்படும். இதை நாங்க எப்படி தர ஒத்துக்க முடியும், நாங்க எவ்வளவு நாள் சமாளிக்க முடியும், ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால சரி வந்து இந்த மாதிரி மாற்று ஏற்பாடு பண்ணி கொடுத்தா பிழைக்க முடியும். நிச்சயமா தொடர்ந்து பேசலாம். கோரிக்கை என்னன்னா கோகுல் தொடர்ந்து பேசலாம். அதாவது அவர்கள் வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு என்னவாக இருக்கிறது என்றால், பெரிய பெரிய வணிக நிறுவனங்கள், வணிக வளாகங்கள் எல்லாம் தங்களுடைய நடைபாதைகள்ல பார்க்கிங் லாட்டாக யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. திரு மோகன் இதை பற்றி என்ன சொல்கிறார்? திரு மோகன், நீங்க சொல்லுங்க. இப்போ நடைபாதை வியாபாரிகளை காலி பண்ணியாச்சு அந்த இதுல இருந்து, பிளாட்ஃபார்ம்ல இருந்து. ஆனா பெரிய பெரிய கடைகள்லாம் தங்களுடைய கடைகளுக்கான பார்க்கிங்காக அந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அது உண்மையா? அது 2 வீலர் சில பேரை நிறுத்துவாங்க, அதுக்கு மேல உள்ள ஏத்தலாம் முடியாது. 4 வீலர் கார் எல்லாம் அந்த பிளாட்ஃபார்ம்ல உள்ள போறதுக்கு வழி கிடையாது. பழைய முன்ன எங்க நின்றுதோ அதே இடத்துலதான் 4 வீலர்ஸும் நிக்குது. அது ஒண்ணு பெரிய, இப்போ கொஞ்சம் எங்களுக்கு டிராபிக் ஃப்ரீயா மூவ் ஆகுது. நான் டெய்லி பாண்டி பஜார் வழியா தான் வீட்டுக்கு போகணும். இவங்க எல்லாம் ரிமூவ் பண்ண போறோம், ஈஸியா நடக்க முடியுது, டிராபிக் ஃப்ரீயா மூவ் ஆகுது. இல்லன்னா அவங்க பிளாட்ஃபார்ம் மொத்தத்தையும் ஆக்குபை பண்ணிக்கிறாங்க. சில பேர் ஒன்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம இதுல இது என்கரோச்மெண்ட் சார். பிளாட்ஃபார்ம் வியாபாரிகள் உட்கார்ந்து இருக்கிறதே பிளாட்ஃபார்ம்ல நடைபாதைகள் இடத்துல ஆக்குபை பண்றது என்கரோச்மெண்ட். என்கரோச்மெண்ட் இவங்க பர்த் ரைட்டா டிமாண்ட் பண்ணக்கூடாது. நீங்க இன்னொன்னு இருக்கு, ஃபயர் சேஃப்டி யாரும் பாக்குறதே கிடையாது. நம்ம ஷாப்ஸ்ல உள்ள ஃபயர் இன்ஜின் வெளில போறதுக்கு வரதுக்கு வழியே இல்ல. நாளைக்கு ஏதாவது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா இந்த பிளாட்ஃபார்ம்ல இவங்களை திருப்பி அலோவ் பண்ணீங்கன்னா ஃபயர் இன்ஜின்ல இருந்து தண்ணி எடுத்து உள்ள அடிக்கிறதுக்கு வழியே கிடையாது. இவங்க பார்க்கிங் எல்லாம் யாரும் யூஸ் பண்றதே இல்ல. பார்க்கிங் பிளாட்ஃபார்ம் மேல நிறுத்தவே முடியாது. 2 வீலர் நிறுத்தினாங்கன்னா போலீஸ்காரங்க வந்து டோ பண்ணிட்டு போட்டோம் எடுத்துதான் போறாங்க. அதையும் நான் பாத்துட்டு இருக்கேன். பிளாட்ஃபார்ம்ல வந்து 2 வீலர் நிறுத்தினாங்கன்னா போலீஸ்காரன் ரெகுலரா வந்து எடுத்து போட்டுட்டே இருக்கான். அது வந்து அது இஷ்யூவே கிடையாது. திருப்பி இவங்க உள்ள வந்தாங்கன்னா ஜனங்க பிளாட்ஃபார்ம்ல நடக்கிறவங்க ரோடுக்கு வருவாங்க, ரோட்ல காரே போவாது. டிராபிக் பிரச்சனையே இல்ல அப்படிங்கிறீங்களா? இவர்களை அகற்றிய பிறகு பாண்டி பஜார்ல டிராபிக் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. முன்ன விட தேவல, நான் திருப்பி சொல்றேன், முன்னைய விட தேவல. ஏன்னா அங்க இருக்கிற ஒரு கடைக்கும் பார்க்கிங் கிடையாது. ரோட்ல தான் நிறுத்தினா எல்லாரும். முன்னையும் ரோட்ல தான் நிறுத்தினா, இப்பயும் ரோட்ல தான் நிறுத்தினா. இப்போ என்ன, ஜனங்க ரோட்ல நடந்தவங்க இப்ப பிளாட்ஃபார்ம்ல நடக்க முடியுது. அதான் வித்தியாசம். டிராபிக் முன்ன விட தேவல மூவ் ஆகுது. முன்னெல்லாம் மூவே ஆகாது. ஏன்னா மொத்த ஜனங்களும் ரோட்ல நடப்பாங்க, கார் சைட்ல பார்க் ஆயிருக்கும், பிளாட்ஃபார்ம்ல உட்கார்ந்து இருப்பாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, பிளாட்ஃபார்ம்ல ஜனங்க முடிக்கிறது, அந்த இதுல கடைங்க, காரு, ஜனங்க, எங்க நாங்க வண்டி ஓட்டு போறது? இப்போ எவ்வளவோ தேவையில்ல. டிராபிக் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு சார் இந்த ஏரியால. பாண்டி பஜார் ஸ்ட்ரெச்ல டிராபிக் மார்க்கெட் இம்ப்ரூவ்மெண்ட், அதுல ஒண்ணு நான் வித்தியாசமே சொல்லல. அது இருக்கு டெஃபினட்டா. இவங்க மூவ் பண்ண அப்புறம் அது மாதிரி பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ரெண்டாவது, பின்னாடி என்ன கடை இருக்குன்றது விசிபிலிட்டி. மூணாவது, டிராபிக் மூவ் ஆகுது, பெடஸ்ட்ரியன்ஸ் நடக்க முடியுது. பிளாட்ஃபார்ம்ன்றது பெடஸ்ட்ரியன்ஸுக்கு தான், கடை போடுறதுக்கு இல்ல. இது பிளாட்ஃபார்ம்ல கூட 2 வீலர்ஸ் ஓட்டிட்டு போறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அது எல்லா இடத்துலயும் நடக்குது சார். இது பிளாட்ஃபார்ம் நீங்க பாத்தீங்கன்னா டிராபிக் ஜாம் எந்த ரோட்ல பாத்தீங்கன்னா கூட இப்ப பிளாட்ஃபார்ம் எல்லாம் பெருசு பண்ணிட்டாங்க. யார் வேணாலும் 2 வீலர் ஆட்டோ கூட ஓடுது. அது நம்ம ஜனங்களுக்குள்ள ஓட்டின்னு போனா டிராபிக் அவாய்ட் பண்றதுக்கு எல்லா இடத்துலயும் நடக்குது. பாண்டி பஜார்ல மட்டுமா நடக்குது? நீங்க எந்த இடத்துல போய் பாருங்க, எக்மோர்ல போய் பாருங்க, டிராபிக் கொஞ்சம் ஜாமா இருந்தா பிளாட்ஃபார்ம் பெருசா கட்டி வச்சிருக்காங்க. இப்போ நல்லா அது மேல வண்டி எடுத்துட்டு போயினே இருக்காங்க. எல்லா இடத்துலயும் நடக்குது. இது பாண்டி பஜாருக்குன்னு மட்டும் ஒரு இது கிடையாது, எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான். ஆனா அவர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு கோரிக்கை அல்லது அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, கார்ல வரவங்க கூட காரை நிறுத்திட்டு எங்க கடைகள்ல வாங்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்க ஒரு பொது சேவையா தான் செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. கார்ல போறவங்கல இருந்து எல்லா தட்டு மக்களுமே அவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் இப்படி மாற்றப்படும் போது ஒரே நேரத்துல காலி ஆயிடாதா? இல்ல ஒரே நிமிஷம் யோசிச்சு பாருங்க. பிளாட்ஃபார்ம்ல இவ்வளவு காலமா வியாபாரம் பண்ணிருந்தாங்க. அவங்க கோர்ட்ல கேஸ் போட்டாங்க, வாதாடினாங்க.
கோர்ட்ல கேஸ் தோத்து போச்சு. ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்குது, 18-20 வருஷமா நடந்துட்டு இருக்கிற கேஸ். இவங்களே தான் அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ கார்பரேஷன் சொன்னோன்னு ஒத்துண்டாங்க. லாட்ல தான் குலுக்கல் முறையில தான் எடுக்கப்பட்டது, யாருக்கு எந்த கிரவுண்ட் ஃப்ளோர், யாருக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், யாருக்கு செகண்ட் ஃப்ளோர். அந்த குலுக்கல் முறை சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு 15 பேர் போனாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு. சுப்ரீம் கோர்ட்ல கரெக்ட் டிசைட் ஆச்சு, எல்லாரும் மூவ் பண்ணாங்க. இப்போதான் போன வருஷம் தான் மூவ் பண்ணாங்க எல்லாரும், 2013. அங்க போனோம்னா வியாபாரம் சரியில்லைன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நீங்க பிளாட்ஃபார்ம்லயே வியாபாரம், எனக்கு மவுண்ட் ரோட் நடு ரோட்ல போட்டா எனக்கு வியாபாரம், நடு ரோட்ல போட்டோமா எனக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. நான் மவுண்ட் ரோட்ல எல்லாரும் நடு ரோட்ல கடையை போட்டுக்கிறோம், மெட்ரோ ரயிலு கீழே கடையை போட்டுக்கிறோம், நிறைய பேர் வருவாங்க. கூடாது. பப்ளிக் யூட்டிலிட்டி ஸ்பேஸ் பப்ளிக் யூட்டிலிட்டிக்கு தான் அங்க கடையெல்லாம் போடுறதா. வாழ்வாதாரம்ன்றது 529 629 பேருக்காக பாக்குறீங்களா? எவ்வளவு காசு செலவாச்சு? 4.2 crores 4.3 crores செலவு பண்ணிருக்காங்க கார்பரேஷன். யாரோட பணம்? டாக்ஸ் பேஸ் பண்ணி, எங்களோட பணம், நாங்க கட்டுற வரியில தான் கட்டிருக்காங்க. நடைபாதை வியாபாரிகள் பாதுகாப்பு சட்டமே மத்திய அரசு இயற்றி இருக்கிறது. அதன்படி நடைபாதை வியாபாரிகளுக்காக ஒரு தனி வணிக வளாகம் அப்படிங்கிறது சட்டமே இருக்கு சார். அது வந்து நம்ம அவங்களுக்காக டாக்ஸ் பேஸ் மணியை எடுத்து இப்பதான் சார் வந்திருக்கு. இல்ல 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 அந்த சட்டம் இப்பதான் வந்திருக்கு. ஆமா ரைட்டா? வெண்டார்ஸ் ஆக்ட் சட்டமா இப்பதான் வந்திருக்கு. சட்டத்துல என்ன சொல்றாங்க? ரோடுல எல்லாம் பண்ணக்கூடாது, பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் பண்ணக்கூடாது, பிளாட்ஃபார்ம்ல பண்ணக்கூடாது. ஆக்ட் எடுத்து பாருங்க, அந்த பில் எடுத்து பாருங்க. பெடஸ்ட்ரியன் நடக்கிற இடத்துல வியாபாரம் பண்ணக்கூடாது. அதற்காக 4 கோடி ரூபாய் 30 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அரசு ஒரு வணிக வளாகத்தை கட்டி கொடுத்திருக்கிறது. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அவர்களுக்கு வணிக வளாகத்தை கட்டி கொடுத்திருக்கிறது. நடைபாதையில வந்து கடையெல்லாம் போட்டிருந்தாங்க, பொதுமக்களுக்கு ரொம்ப இடைஞ்சலா இருந்தது. இப்ப வந்து அதெல்லாம் எடுத்ததுல பொதுமக்களுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கு. இது வந்து இதே மாதிரி இருந்தா கட்சி வரைக்கும் நல்லா இருக்கும். நடைபாதைகள் இருக்கிற கடையில எல்லாம் தனியா ஒரு பில்டிங் காம்ப்ளெக்ஸ் கட்டி கொடுத்தோன்னே நடக்கிறது பாதைகள் ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சு. முன்னாடி இங்க ஆட்டோக்கள் கார்கள் நிறைய இங்க பார்க் பண்ணி ரொம்ப இடைஞ்சலா இருக்கும், இடையூறா இருக்கும் மக்கள் நடக்கிறதுக்கு. ஸோ இப்போ தனியா ஒரு கடைக்கு காம்ப்ளெக்ஸ் கட்டி கொடுத்தது அவங்களுக்கும் நல்ல ஒரு கம்ஃபர்டா இருக்கு, எங்களுக்கு வாக் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா சுலபமா இருக்கு. இது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா தான் நான் கருதுறேன். நாங்க வந்துட்டு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா சென்னையில இருக்கோம். இந்த சைட் வர்றப்ப ரொம்ப கொஞ்சம் இதா இருக்கும், இடைஞ்சலா இருக்கும். இப்ப அதெல்லாம் ஃபுல்லா கிளியர் பண்ணி ரொம்ப ஈஸியா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே. இப்போ நடப்பாதையில இப்போ கடையெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு அந்த இதுல கடையை தனியா அந்த இது கட்டி வச்சு கொடுத்தது நல்லதா தான் தெரியுது. பொதுமக்கள் வந்து டிராபிக் இல்லாம ஓரமா நடக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கும் கொஞ்சம் நல்ல கடையில போயிட்டு வியாபாரம் பண்ணா அவங்க தொழிலும் இம்ப்ரூவ் ஆகும், பெனிஃபிஷியல் தான். பொதுமக்கள் சொன்ன கருத்தை கேட்டிருப்பீங்க. கோகுல், நீங்க சொல்லுங்க. இப்ப பொதுமக்கள் இப்ப நடைபாதை வியாபாரிகளை அகற்றியதால் மிகப்பெரிய ரிலீஃப் இருக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை நடைபாதை வியாபாரிகள் எப்படி பாக்குறாங்க? நிச்சயமாக விக்ரம், அதாவது நடைபாதையை அகற்றிய பின்பு போக்குவரத்து நெரிசல் குறைந்திருப்பதாக ஒரு தகவல் உள்ளது. போக்குவரத்து நெரிசல் குறைந்துள்ளது. கண்டிப்பாக பாண்டிபஜார் பகுதியில் வந்து ஏற்கனவே நடைபாதையில் வந்து நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. தற்பொழுது இந்த அடுக்குமாடி கட்டிடம் கட்டிய பின்பு போக்குவரத்து நெரிசல் குறைந்திருப்பதாக நேரடியாக நம்மளிடவே பொதுமக்களும் நேரடியாக சொல்லியிருக்காங்க. நடைபாதை வியாபாரிகளும் பொதுமக்களும் ஒரு சில கருத்துக்களை கேட்டிருக்காங்க. அவங்க சொல்றக்கூடிய கருத்துக்கள் முக்கியமா என்னன்னு பார்ப்போம். சார், இந்த அடுக்குமாடி குடியிருப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் பொதுமக்கள் உங்களுடைய வியாபாரத்தை எப்படி பாக்குறாங்க? அவங்களே கைப்பட எடுத்துருக்காங்க சார். நிறைய டாக்டர்ஸ் வராங்க, நிறைய வந்து என்ன சொல்றாங்க, உள்ள நீங்க இப்படி இருந்தீங்கன்னா மூச்சு இது கிட்னி ஃபெயிலியர் ஆகும், நிறைய பிரச்சனைகள் இருக்கு. உங்க உடம்ப நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்க உயிரை நீங்க வந்து இங்க கொஞ்சம் அப்படியே இருந்தீங்கன்னா கொஞ்சமா நீங்க உங்களுடைய உயிரை நீங்க இழக்க வேண்டிய சந்தர்ப்ப சூழல் தான் வரும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கருத்து. எங்ககிட்ட பப்ளிக்கோட ரிப்போர்ட்டே கையில வச்சிருக்கோம். ஒவ்வொரு அவங்க போன் நம்பரோட அவங்க போன் நம்பரோட அவங்க சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நாங்க இங்க உள்ள வந்து நாங்க எங்களுக்கு மட்டும் கேட்கல, வரக்கூடிய பப்ளிக்கே சில விஷயங்கள் நீங்க வந்து சேஃப்டி கிடையாது. அவர் வெளியில வந்து ஃபயர் ஆச்சுன்னா கஷ்டம் சொல்றாரு. இது ஒட்டு மொத்தமா 629 குடும்பத்துல இருந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் உள்ள போட்டுட்டு இங்க 2 மட்டும் ஃபயர் ஆயிருக்கு. நாங்க எதையும் வெளியே சொல்லாம வச்சிருக்கோம். சொன்னா வேற விதமா போயிடக்கூடாதுன்னு சில விஷயங்களை நம்ம வெளியே சொல்லக்கூடாதுன்னு நாங்களே எங்க செலவு பண்ணி சில விஷயங்களை பாத்தீங்கன்னா 1 லட்சத்தி சில ரூபாய் செலவு பண்ணி நாங்க கீழே வயரிங் பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல. நாங்க உள்ள வந்து சில விஷயங்களை எவ்வளவு தூரம் நாங்க வந்து மூடி மறைச்சு பண்ணணுமோ பண்ணிட்டு தான் இருக்கோம். கார்பரேஷன் சரி, நாங்க உள்ள வந்துட்டோம், எங்களுடைய வாழ்வாதாரம் இதுதான் ஒரு நிலைமைக்கு நாங்க வந்திருக்கோம். ஆனா இன்னைக்கு உள்ள நிலைமை என்னன்னா, எங்களுக்கு வியாபாரம் பண்ண முடியாத சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது நாங்க இந்த நிலைமைக்கு நாங்க தள்ளப்பட்டிருக்கோம். இப்போ அதனாலதான் நாங்க சொல்றோம், தற்காலிகமா எங்களுக்கு இடம் கொடுங்க, எங்களுக்கு மாற்றம். செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் 279 வியாபாரிகள் சுத்தமா வியாபாரம் கிடையாது, கடையை மூடியே வச்சிருக்காங்க. ஒவ்வொரு கடையை நான் திறந்து காட்டுறேன், வந்து பாருங்க. அவன் 50,000 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி சரக்கோட வச்சிருக்கான் சார். இன்னைக்கு
சரக்கோட உள்ள இருக்கு. அப்புறம் எவ்வளவு பொருளாதாரத்தை இழந்துட்டு உட்காந்துக்குது, அவனுக்கு ஒரு வாழ்க்கை தேவையா? அவனுக்கு அந்த வாழ்க்கையை மடிச்சுட்டு போலான்ற ஒரு முடிவுக்கு தான் நீங்க அவன் வந்திருக்கான். அதுதான் நம்ம கேட்கிறோம். பப்ளிக் இடைஞ்சலா இருக்குன்னு சொன்னா நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. கவர்மெண்ட் கார்பரேஷன் கிட்டயும் போலீஸ் கிட்டயும் இருக்கு சார். நேற்று எங்களை கீழே இறக்க முடியல, அத்தனை போலீஸ் வந்து நாங்க என்னமோ கொலகுத்தம் பண்ண மாதிரி எங்களை வெளியே கூட சொல்லி தடுக்க முடியுதா சார் உங்களால? ஏன் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாதா? பண்ண சொல்லுங்க. நேற்று ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா என் கண்ணு முன்னால பாக்குறேன், கிட்டத்தட்ட ஒரு 600-700 போலீஸ் இறங்கி இருப்பாங்க. அவ்வளவு வேனு. அத்தனை அதிகாரிகளுக்கு வேலையே இல்லையான்னு கேக்குறேன். இது ஒரு காரணத்தை இது எங்களை தடுக்க சட்டம் ஒழுங்கு வந்துடக்கூடாதுன்னு தடுக்கிறாங்கல்ல. நிறைய சட்ட விரோத இப்ப எதுவும் இல்ல. இதே பாண்டி பஜார்ல நம்ம ராஜகுமார் தேட்டருக்கு இருக்கும்போது அந்த இடம் வெறும் மூத்திர கடை தான் இருந்தது. இப்ப நாங்க கடை போட்டதுக்கு அப்புறமா தான் அந்த இடம் பிளாட்ஃபார்மா தெரிஞ்சது. அங்க வந்து 5 அடிக்கு எங்ககிட்ட ரெக்கார்டே வச்சிருக்கோம். நாங்க பப்ளிக் நடக்கிற அளவுக்கு நாங்க வழி விட்டு வச்சிருந்தோம். 5 அடிக்கு பப்ளிக் நடந்து போவோம். கண்ட்ரோல் பண்ணுங்க. எல்லாருக்கும் லாஸ் தான் சார். பெரிய கடைக்காரன் வெளியே வர மாதிரி இருக்கானே சார் இன்னைக்கு. அப்ப அவங்களுக்கு ஒரு சட்டம், எங்களுக்கு ஒரு சட்டமா சார்? அதே மாதிரி உங்க மேலே ஒரு சில குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அதாவது அந்த இடத்த ஆக்கிரமிப்பு செய்யறதா, நீங்க ஒரு 5 வருஷம் அந்த இடத்துல கடை போட்டீங்கன்னா இந்த இடம் எனக்கு தான் சொந்தம், ஆக்கிரமிப்பு செய்த ஒரு குற்றச்சாட்டு இல்ல. நாங்க என்ன சொல்றோம்னா, அங்கங்க சங்கங்கள் இருக்கு. இப்ப தியாகராய சிலையில எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் 4 சங்கம் இருக்கு. சிங்காரவேலன் தெருல இருந்து சிவபிரகாசன் தெரு வரைக்கும் ஒரு சங்கம். அதுல 79 உறுப்பினர்கள். அதுக்கு மேல யாரும் உள்ள வர போறது கிடையாது. அந்த 79 பேர் ஒன்னா சேர்ந்துதான் ஒரு சங்கத்தை உருவாக்குறான். அதே மாதிரி சிவபிரகாசன் தெருல இருந்து சிவஞானம் தெரு வரைக்கும் பாத்தீங்கன்னா 96 பேர். அங்க புதுசா யாரும் உள்ள வரல. கார்பரேஷன் எப்படி எங்களை அலாட்மெண்ட் பண்ணாங்க உள்ள? இங்க இருக்கிறவங்க வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு அலாட்மெண்ட் பார்த்து 79 பேர்னா 79 பேருக்கு, 65 பேர்னா 65 பேருக்கு, 96 பேர்னா 90 பேர் தான் கொடுத்தாங்க. அதுல என்ன இன்க்ரீஸ் ஆச்சு? ஒன்னும் ஆகலையே. நடபாதைகள் இருக்கு. நான் சொல்றேன், பப்ளிக்காக தான் வைக்கிறாங்க. எந்த இடத்துல? போஸ்ட் பாக்ஸ் எங்க வைக்கிறாங்க? பிளாட்ஃபார்ம்ல தான் வைக்கிறாங்க. டிரான்ஸ்பார்மர் எங்க வைக்கிறாங்க? பிளாட்ஃபார்ம்ல தான் வைக்கிறாங்க. அது எதுக்காக வைக்கிறாங்க? கருத்து தெரிவிப்பதற்காக திரு பிரைம் பாயிண்ட் சீனிவாசன் சமூக ஆர்வலர் நம்மோடு தொலைபேசி வாயிலாக நிற்கிறார். திரு சீனிவாசன் வணக்கம். நீங்க இந்த பிரச்சனையை எப்படி பாக்குறீங்க? நடைபாதை வியாபாரிகள் அந்த வளாகத்துல தங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறதா சொல்றாங்க. சஃபகேஷனா இருக்கு. அந்த 2 மாடி கட்டடத்துல எங்களுக்கு வந்து ஏசி கூட இல்ல, எங்களால நிம்மதியா சுவாசிக்க முடியல அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சார், இது 2 விதமா பார்க்கலாம். ஒண்ணு வந்து அவங்களுடைய வசதி குறைவுங்கிறது வேற, நடைபாதை ஆக்கிரமிப்புங்கிறது வேற. 2ஐயும் போட்டு குழப்பிக்க கூடாது. நடைபாதை பொதுமக்களுக்கு சொந்தமான எந்த இடத்தையும் ஆக்கிரமிப்பு சட்டபூர்வமாக தவறு. அது இப்ப முன்னாடி என்ன பண்ணாங்க, ஏரி குளங்களை போய் நாங்க ஏழைகள் எங்களுக்கு வசதி இல்லாதவங்கன்னு சொல்லி ஆக்கிரமிக்கிறாங்க. அரசியல் ரீதியா அவங்களுக்கு சில சப்போர்ட் கொடுத்தாங்க. வெள்ளங்கள் வரும்போது என்ன ஆயிடுது, அப்படியே பல லட்சக்கணக்கான மக்களுக்கு அது பாதிப்பு வருது. இவங்களுக்கு 629 பேர் நடைபாதை ஊழலா இருக்கலாம். ஆனா பாதைகளை உபயோகப்படுத்துறவர்கள் லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள். இவங்க வந்து இப்ப இந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாம், டி நகர்ல இருக்கிறவங்க எல்லாம் நல்ல வசதியானவங்க. இதே இது ரூரல் ஏரியாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க இவ்வளவு வசதி கேட்கறாங்க. உங்களுக்கு 2 கரண்டி பாயசம் தான் இருக்குங்க, 3வது கரண்டி பாயசம் கேட்கறாங்க. மத்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, மற்ற பல கிராமங்கள், பல சிறிய ஊர்கள்ல அவங்க என்ன அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வசதி குறைவுகளா இருந்தா அந்த மேயர்கிட்டயோ நகராட்சியினுடைய கமிஷனர்கிட்டயோ அதை சொல்லி அதை தீர்வு காண வேணும். நடைபாதைகளை எந்த விதமான ஆக்கிரமிப்பு, இப்ப பெரிய கடைகள் ஆக்கிரமிப்பு சொல்றாங்க. பெரிய கடைகள் ஆக்கிரமிச்சா போலீஸ்காரங்க வந்து அதை தூக்கி போட வேண்டியதா? எதுவா இருந்தாலும் யாருமே இது எங்களுக்கு சொந்தமானது. நடைபாதைகளை இப்ப நடைபாதைகள் பாதசாரிகளுக்கான சொந்தமான இடத்தை எங்க வீட்டுல இருந்து நீங்க திடீர்னு வந்து இப்ப நாளைக்கு இடம் போடலன்னு எங்க வீட்டு வாசல்ல போய் கடை போட முடியுமா? இல்ல, இவர்கள் மட்டுமல்ல, பெரிய பெரிய கடைகள் கூட அந்த பாதைகளை வந்து பேவ்மெண்ட்களை 2 வீலர் பார்க்கிங்காக உபயோகப்படுத்துகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு அவங்க சொல்றாங்க. மேலும் அவர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு, பெரிய கடையா இருந்தாக்க இந்த தூக்கு எல்லாத்தையும் கிளீன் பண்ண சொல்லுங்க. அது ஏழை பணக்காரனே கிடையாது. இது பொதுமக்களுக்கு சொந்தமான அந்த நடைபாதைங்கிறது பொதுமக்களுக்கு சொந்தமானது, லட்சக்கணக்கான மக்களுக்கு சொந்தமானது. ஒருத்தருக்கு மாத்திரம் சொந்தம் இல்ல. அது போலீஸ்காரங்க என்ன பண்றாங்க, தூக்கு சொல்லுங்க, எல்லாத்தையும் கிளீன் பண்ண சொல்லுங்க. அதை யாருமே சின்ன கடையும் போட முடியாது, பெரிய கடையும் போடக்கூடாது. இது எங்களுக்கான இடம். அது இல்ல, அவர்களுடைய இன்னொரு கோரிக்கை வந்து இந்த வணிக வளாகம் தங்களுக்கு வசதியாக இல்லைன்னு சொல்றாங்க. அவங்களுடைய அடிப்படை வசதிகளை தான் கேட்கறாங்க. கழிப்பறை வசதிகள் வேணும்னு கேட்கறாங்க. மேலும் அந்த இடம் ரொம்ப சின்னதா இருக்கு, நெரிசலா இருக்கு, ரொம்ப சஃபகேட்டிங்கா இருக்கு, ஒரு ஏசி போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்கறாங்க. ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஏர் கண்டிஷன் கேட்கறாங்க. இந்த கோரிக்கைகள் வந்து ஒரு அடிப்படை கோரிக்கையாக உங்களுக்கு தெரியலையா? அடிப்படை வசதி வேணும், காற்றோட்ட வசதி வேணும். இது ஹியூமன் பீயிங்ஸ் இருக்கு. அது அவங்க வியாபாரிகள் மாத்திரம் இல்ல, பொதுமக்கள் அந்த இடத்துல உள்ள போயிட்டு வராங்க. அதுக்கு வந்து அதையும் போட்டு இணைச்சிக்க கூடாது. இதனால அது கிடையாது. அது வேற இது வேற. நடைபாதைகள் ஆக்கிரமிப்பதுங்கிறது சட்டபூர்வமாக தப்பு. அதை பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். 2வது, இந்த வணிக வளாகத்துக்குள்ள வசதி குறைவாக இருந்தா அது கார்பரேஷன் செஞ்சு கொடுக்கறது தப்பே கிடையாது.
4 கோடியே 30 லட்சம் செலவு பண்ணாங்க. இன்னொரு ஒரு 50 லட்சம் செலவு பண்ணாலும் தப்பு கிடையாது. கழிப்பறை வசதிகள் மற்ற வசதிகள் செஞ்சு கொடுக்கட்டும். அவங்களுக்கு வியாபாரிகள் பொதுமக்களும் அந்த இடத்துல வர போறாங்க. அது நிறைய பப்ளிசிட்டியும் பண்ணலாம். ஒரு தடவை இவங்களே என்ன பண்ணலாம், வியாபாரிகள் உள்ள உட்காந்துட்டு அவங்களை வெளியில வரணும்னு பப்ளிசிட்டியே பண்றது இல்ல. ஏன் இவங்க 4 பிட்டு போடலாம், வெளியில துண்டு பிரசுரங்கள் கொடுக்கலாம், பொதுமக்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ண முடியும். இல்ல ஒரு மேயர் 2 தடவை வந்துட்டு போனாருனாக்கா கமிஷனரை கூப்பிட்டு வந்தாங்கன்னா பத்திரிகைகள்ல பிரபலமாகும். அது அவங்கதான் வியாபாரத்தையும் அரசாங்கமே எடுத்து நடத்தணும். இவங்க இருக்கிற 529 கடையும் அரசாங்கமே நடத்தி வியாபாரம் பண்ணி கொடுத்து லாபம் சம்பாதிச்சு கொடுக்கணுங்கிறது அதெல்லாம் முடியாது. இடம் தான் கொடுப்பாங்க. நன்றி நன்றி சார். கோகுல் அவர் சொன்ன ஒரு முக்கியமான கருத்து, நடைபாதை என்பது மக்களுக்கு தான். லட்சம் மக்கள் அந்த வழியா போயிட்டு இருக்காங்க. ஒரு 569 பேருக்காக அவங்களுடைய ஃபெசிலிட்டிஸையோ இல்ல அவங்களுடைய வசதிகளையோ நம்ம குறைத்துக் கொள்ள முடியாதுன்னு சொல்றாரு. நியாயமான ஒரு பாயிண்டா தான் இருக்கு. இவங்க கிட்ட நம்ம கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவாக இருக்கும்னா, இப்போ உங்களுக்கு இந்த வசதிகள்லாம் செய்து கொடுக்கக்கூடிய மாநகராட்சி மேலும் நீங்க கேட்கக்கூடிய வசதிகள்லாம் செய்து கொடுக்க தயாராக இருக்கிறதா, உங்களுக்கான அந்த பில்டிங்ல பாதுகாப்பு அம்சங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறது அதை மட்டும் கேளுங்க. அதாவது இது குறித்து மாநகராட்சி அதிகாரிகள் நேற்றைய தினமே இவரிடம் பேசியிருக்கார்கள். காவல்துறையுடைய உயர் அதிகாரிகளும் வேற எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது என்பதற்காக மாநகராட்சியுடைய உயர் அதிகாரிகள் நேற்றைய தினம் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுள்ளது. அதே போல இன்றைய தினமும் ஒரு கமிட்டி, ஏற்கனவே இந்த வணிக வளாகத்திற்கென்று ஒரு கமிட்டி உள்ளது. அந்த கமிட்டியிடமும் நேரடியாக இவருடைய கோரிக்கைகளை புகார் மனுவாக அளித்துள்ளனர். அது குறித்தும் இன்றைய தினம் விவாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் வணிகர்களிடம் இது குறித்து கேட்கலாம். இன்னைக்கு நீங்க வச்சிருக்க முக்கியமான கோரிக்கையா இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் என்ன கோரிக்கை வச்சிருக்கீங்க? கோரிக்கையை கொடுங்க. நான் அதுக்கு பின்னால ஒரு கருத்து சொல்லிடுறேன். பாண்டி பஜார்ல அன்னைக்கு டிராபிக் இடைஞ்சலா இருந்துச்சு, டிராபிக் பப்ளிக் ஜாஸ்தியா வந்துச்சு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருந்துச்சுன்னு சொல்றாங்க. 45 வருடங்கள் போடுறோம், சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்ததில்லை. இட் இஸ் ஒன் ஆஃப் த கமர்ஷியல் பிளேஸ் பாண்டி பஜார். இந்த கமர்ஷியல் பிளேஸ்ல நாங்க இருக்கிறதுனாலதான் பப்ளிக் வருது அந்த பொருட்கள் வாங்க, அதனால கூட்டம் இருந்து சொல்லுங்க, மற்றபடி இல்லை. சுப்ரீம் கோர்ட்டே என்ன சொல்லியிருக்குன்னா, காம்ப்ளெக்ஸ் கட்டினா அது சரியா வராது. பிளாட்பாரம் வியாபாரிங்கிறது பிளாட்பாரத்துல வியாபாரம் பண்ணனா தான் அவங்களால முடியும், காம்ப்ளெக்ஸ்ல செய்ய முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். அப்படி இருக்கும்போது எங்களை இங்க கொண்டு வந்துட்டாங்க. நாங்க சம்மதத்தோட தான் வந்தோம். ஆனா ரெங்கநாத் ஸ்ட்ரீட்டை பாருங்க, உஸ்மான் ரோட பாருங்க, ஏன் கூட்டம் வருது? அங்க கடைகள் இருக்கு. தேனி எங்க இருக்கு, அங்க தேனீக்கள் வரும். நாங்க கடை போட்டோம்னா திரும்ப பப்ளிக் வருவாங்க, எங்கள்கிட்ட வாங்குவாங்க. நிச்சயமா காம்ப்ளெக்ஸுக்கு வர மாட்டாங்க. அதைத்தான் பப்ளிக் விரும்புது. அதாவது முக்கியமானது இப்ப குழுக்கள் முறையில தான் இந்த கடைகள் அமைக்கப்படும். நீங்க இப்ப கீழ்தள தரைத்தளத்துல இருக்கவங்களுக்கு ஒரு சார்பாகவும் மேல் தளத்துல இருக்கவங்களுக்கு நான் ஏத்துக்கிற முடியாதுன்னு சொல்றது எப்படிங்கிறது கீழ்த்தளம் அப்படி சொல்ல சார். நாங்க மொத்தமா பாதிக்கப்பட்டது எல்லாருக்குமே பாதிப்பு தான் உள்ள வந்ததுக்கு அப்புறமா. அதுல ரொம்ப பாதிப்பு இந்த 279 பேர் கடையை மூடிட்டாங்க அப்படின்றதுக்கு தான் கேட்கறோம். கீழே உள்ள கடைகள் குழுக்களே கிடையாது. அவங்க ஆல்ரெடி முன்னுரிமை பிரகாரம் வந்தவங்க. அவங்களுக்கு முன்னுரிமை ஏற்கனவே மார்க்கெட்ல இருந்தவங்க அப்படின்றதால அவங்க முன்னுரிமை பிரகாரம் வந்தாங்க அவங்க. அதே மாதிரி நம்ம விளம்பரம் பண்ணாமலாம் இல்ல. பாத்தீங்கன்னா படிச்சு சொல்றேன் பாருங்க. டி நகர் பகுதியில் பிரம்மாண்டம் இப்படி சொல்லிட்டு கிட்டத்தட்ட 10,000 நோட்டீஸ் வச்சிருக்கோம். ஒவ்வொரு பேப்பர்லயும் வச்சிருக்கோம். கார்பரேஷனை பண்ண சொல்லி பார்த்து அவங்க பண்ண முடியாம போன ஸ்ட்ரீட்ல இது வச்சிருக்காங்க. சில மத சார்ந்த உள்ள அமைப்புகள் கூட எங்களுக்காக ஒவ்வொரு இதையும் பேனர் வச்சாங்க. கம்ப்ளீட்டா மரத்துக்கு மரம் பேனர் வச்சாங்க. இது மாதிரி நம்ம பண்ணது ஒன்றும் விளம்பரம் பண்ணாம இல்ல. உள்ள வந்தா வியாபாரம் நடக்கணும்னு சொல்லி நம்பிக்கையோட தான் நாங்க உள்ள வந்தோம். இன்னைக்கு வியாபாரம் இல்லைன்னும் போது ஒரு இது இருக்கு, தனி ஒரு மனிதனுக்கு உணவினை ஜகத்தினை அழித்திடுவோம்னு ஒரு இதே இருக்கு. இன்னைக்கு எங்களுடைய 629 குடும்பத்துக்கு என்ன வாழ்வுரிமை கேட்கறோம். நாங்க இந்த ஜனநாயகத்துக்கு இந்த நாட்டுல பிறந்தவங்க தானே, நாங்க இங்க உள்ள சிட்டிசன் தானே நாங்க. அப்ப எங்களுக்கு உரிமை இல்லைன்னா, கேட்க உரிமை இல்லைன்னா அப்ப என்ன அர்த்தம்? இது அதுதான் நாங்க கேட்கறோம். வாழ்வுரிமையை கொடுங்கன்னு கேட்கறோம். நாங்க உங்ககிட்ட வேற எந்த காசும் கேட்கல. நாங்க சம்பாதிக்கிறோம். வேணும்னா கார்பரேஷனுக்கு நாங்க கொடுக்க தயாரா இருக்கோம். ஒரு நாளைக்கு வாடகை நிர்ணயம் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 10 ரூபா வேணும்னா 10 ரூபா 10 ரூபா மாசம் 300 ரூபா வச்சுங்க. ஒரு நாளைக்கு கடை வாடகை வேணுமா 10 ரூபா வேணா 10 ரூபா வாங்கிக்கோங்க, 5 ரூபா வேணா 5 ரூபா வாங்கிக்க. நாங்க கொடுக்க தயாரா இருக்கோம். ஆனா நாங்க கேட்கறது என்ன தெரியுமா? பிளாட்ஃபார்ம்ல பப்ளிக் போறதுக்கு பார்த்துட்டு வாங்குற பொருள் ஈஸியா வாங்குறதுக்கு ஈஸியா இருக்கும். இத மாதிரி தங்க கூண்டுல போட்டு கிளிய அடைச்சா மாதிரி அடைச்சி வச்சு வெறும் பணத்தையும் காசு சாப்பிட முடியாது சார். பில்டிங்குள்ள இருக்க கல்லு மண்ணு நாங்க சாப்பிட்டு உயிர் வாழ முடியாது. எங்களுக்கு உயிர் வாழணும்னா எங்களுக்கு வியாபாரம் ஆகணும். வியாபாரம் ஆனாதான் நாங்க பொருளாதாரத்தை மீட்ட முடியும். நாங்க இப்ப இன்னைக்கு 2 வீலர் பெருகி போச்சு, கார் பெருகி போச்சு. இதுக்கெல்லாம் எதை வச்சு காரணம் காட்டுறாங்க? பொருளாதாரம் தமிழ்நாடு முன்னேறி போச்சுன்னு சொல்றாங்க. அது முக்கியமா? மனிதன் கஷ்டம் இல்லாம வாழ்றான்றது முக்கியமா? திரு மோகனிடம் மீண்டும் கேட்கலாம்.
திரு மோகன், உங்களுடைய கடைசி கட்ட கோரிக்கையாக என்ன இருக்கிறது? மீண்டும் நடைபாதை வியாபாரிகள் எங்களுடைய வணிக வளாகத்திலிருந்து வெளியில வந்து நாங்க நடைபாதைக்கே திரும்ப போறோம் அப்படின்ற ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். நீங்கள் இதை எப்படி பார்த்தீர்கள்? உங்களுடைய அரசுக்கு நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையாக என்ன சொல்றீர்கள்? இது முன்னாடி ஒருத்தர் போன்ல சொல்ற மாதிரி நடைபாதை இருக்கிறது வந்து பெடஸ்ட்ரியன்ஸுக்கு தான். கடையெல்லாம் வைக்க கூடாது, அதெல்லாம் அலோவ் பண்ணக்கூடாது. சட்டப்படி அது எங்க நடக்கிறதுக்கான இடம். அந்த இடத்துல திருப்பி இவங்க வந்து வியாபாரம் பண்ணாங்கன்னா சட்டத்தை மதிக்கலன்னு தான் அர்த்தம். நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நாங்க வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுவோம். தப்பு சார், அது பண்ணக்கூடாது. ஏன்னா முன்னாடி எழுதின ரிப்போர்ட்லயே, நான் ரிப்போர்ட்ல எழுதிருக்கிறத படிக்கிறேன். கன்சிடரிங் டிராபிக் கன்ஜெஷன், ரிஸ்க் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ், செக்யூரிட்டி டிஸ்க் அண்ட் டியூ டு லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜெனரல் பப்ளிக். இதுதான் 4 கண்டிஷன் அவங்களுக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது. நீங்க பாத்தீங்கன்னா டிராபிக் கன்ஜெஷன், ரிஸ்க் ஆஃப் ஆக்சிடென்ட், செக்யூரிட்டி ரிஸ்க், ஜெனரல் பப்ளிக்கோட சேஃப்டி எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அவங்களை திருப்பி விட போறீங்களா? விடக்கூடாது. நடைபாதை வியாபாரிகள் அவங்க வியாபாரத்தை எப்படி அவங்க காம்ப்ளெக்ஸ் குள்ள இம்ப்ரூவ் பண்றாங்களோ அவங்க பண்ணணும். உட்கார்ந்த இடத்துல எல்லாரும் வந்துடாது, வியாபாரம் தானாவே வராது. அவங்களும் கொஞ்சம் முனையணும், இல்லன்னா நடக்காது. இது பெரிய தப்பு. அவங்க திருப்பி இவங்க சொல்றதை நாங்க திருப்பி வந்து ஆக்கிரமிப்பு பண்ண போறோம், பிளாட்ஃபார்ம்ல வந்து உட்கார போறோம்ன்றது சட்டப்படி பெரிய குற்றம். நாங்க எங்க கவர்மெண்ட்டுக்கு நாங்க ஏற்கனவே கேஸ் எல்லாம் போட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த உஸ்மான் ரோடு இருக்கிற ஹாக்கர்ஸுக்கு. இது திருப்பி வரக்கூடாது, சட்டப்படி செல்லுபடியும் ஆகாது. அவங்களும் வரக்கூடாது. சட்டத்தை மீறுவாங்க, சட்டத்தை உடைப்பாங்க. அவங்க வந்து பிளாட்ஃபார்ம்ல வந்து உட்கார்ந்தாங்கன்னா இல்லீகலா போடாது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் டிசைட் ஆன கேஸ் இது. அவங்க இங்க உட்காரக்கூடாதுன்னு. இதுதான் உங்களுடைய இறுதி கோரிக்கையாக இருக்கிறது. இப்ப இன்கேஸ் அவங்க மீண்டும் நடைபாதைக்கு வருவதாக இருந்தால் இறுதி கோரிக்கை கவர்மெண்ட்டுக்கு என்ன? அவங்க திருப்பி சொல்லுங்க. இல்ல, மீண்டும் அவர்கள் நடைபாதைக்கு வருவதாக அறிவித்திருக்கிறார்கள். இந்த கட்டத்துல நீங்க இமீடியட்டா அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை அல்லது சட்டப்பூர்வமாக நீங்கள் இதை சந்திக்க தயாராக இருக்கிறீர்களா? சட்டப்பூர்வமா அவங்க பண்ணக்கூடாது. பண்ண போறது சட்டப்படி தப்பு. சட்டப்படி தப்பு. கோரிக்கையே வேணாம், சட்டப்படி தப்பு. சுப்ரீம் கோர்ட் சொல்லியாச்சு, நீங்க உள்ள போங்க, அங்க போய் வியாபாரம் பண்ணுங்கன்னு. அதோட மேட்டர் ஓவர். திருப்பி அவங்க வந்தாங்கன்னா சட்டப்படி குற்றம். போலீஸ்காரங்க தானாவே ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னா சட்டத்தை உடைக்கிறாங்க அவங்க வந்து பிளாட்ஃபார்ம்ல வந்து உட்கார்ந்தாங்கன்னா. சட்டப்படி அது பெரிய குற்றம். சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை நீங்க அவமதிக்கிறீங்க. அதுதான் இல்ல. அந்த வணிக வளாகங்கள் என்பது மக்களும் சென்று வரக்கூடிய வணிக வளாகமாகத்தான் இருக்கிறது. 1 லட்சம் மேல மக்கள் வந்து டெய்லி போயிட்டு வர வணிக வளாகம். அங்க அவங்க கேட்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாம் நியாயம் தானே. ஏசி வேணும் கேட்கறதும், கழிப்பறை வசதிகளும் மக்களுக்கும் சேர்த்துதான் கேட்கறாங்க. அந்த ஒரு அடிப்படை வசதியாக செய்து கொடுக்கலாம். அது பண்ணலாம். அது கார்பரேஷன் அவசியம் பண்ணணும். உள்ள போறது சஃபகேஷன் இருக்கு, ஹெல்த் ப்ராப்ளம் வரும்னா கார்பரேஷன் அவசியம் பண்ணணும். இவங்க பில்டிங் கட்டுறதுல இருந்து பாத்துட்டு இருந்திருக்காங்க. பில்டிங் கட்டும் போது கூடவே கேஸ போட்டிருக்காங்க. கடைசி வரைக்கும் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. அந்த கேஸ்ல கேட்கலாம் இல்லையா, எனக்கு அந்த பில்டிங் நான் கட்டிருக்காங்க, இவ்வளவு அடிப்படை வசதி கூட இல்ல, கார்பரேஷன் மே பி டைரக்டட் டு ப்ரொவைட் பேசிக் ஃபெசிலிட்டி, டாய்லெட் எல்லாத்தையும் கட்டி கொடுக்க சொல்லுங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டே ஆர்டர் பண்றது போறான். அப்பெல்லாம் யாருமே இந்த இஷ்யூ அஜிடேட்டே பண்ணலையே. 9 மாசம் கழிச்சு நீங்க கோர்ட்டுக்கு போறீங்க சார். கோர்ட்டுக்கு போய் இது சரியில்லை, அது சரியில்லை, எனக்கு மேல வேணாம் கீழே வேணாம்லாம் அஜிடேட் பண்றீங்க. யாராவது ஒருத்தர் அஜிடேட் பண்ணாங்களா? டாய்லெட் இல்ல, எனக்கு ஏர் கண்டிஷனிங் வேணும், சஃபகேஷன் இருக்கு, ஜெனரல் பப்ளிக் வர முடியாது, இதெல்லாம் கோர்ட்லயே அவங்க பெட்டிஷன்ல போட்டிருந்தாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பண்ணிட்டு போறதுக்கு போறான். நீ போடு இதெல்லாம் பேசிக் ஃபெசிலிட்டி எல்லாம். அதெல்லாம் யாரும் அஜிடேட் பண்ணல. 9 மாசம் உள்ள ஒன்னும் பண்ண முடியலன்னா எனக்கு ஏசி வேணும் அப்படின்றாங்க. நன்றி திருமோகன், உங்களுடைய கருத்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நன்றி திருமோகன். நடைபாதை என்பது நடைபாதை வாசிகளுக்கு மட்டும்தான், பொதுமக்களுக்கு மட்டும்தான். அங்கே வியாபாரம் செய்வது என்பது சட்டப்படி குற்றம் என்பது குடிநீர்ப்போர் சங்கத்தினுடைய தலைவருடைய மோகனுடைய கருத்தாக இருக்கிறது, பொதுமக்களுடைய கருத்தாக இருக்கிறது. அதே போல நடைபாதை வியாபாரிகள் தங்களுக்கு என்று இருக்கக்கூடிய அந்த அடிப்படை வசதிகளை அந்த வணிக வளாகத்திலாவது அரசு செய்து கொடுக்க வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அது எங்களுக்கு மட்டுமான கோரிக்கை அல்ல, அது பொதுமக்கள் வந்து போகக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கும் அதில் நிறைய பலன் இருக்கிறது. அவர்களுக்குமான கோரிக்கையாகத்தான் நாங்கள் வைக்கிறோம் என்பதும் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இருதரப்பு கோரிக்கைகளையுமே அரசு முன்னால் வைக்கிறோம். தொடர்ந்து களத்திலிருந்து தகவலை பகிர்ந்து கொண்ட செய்தியாளர் கோகுலுக்கும், அரங்கத்திற்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட திரு மோகன் அவர்களுக்கும், பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நேயர்களாகிய உங்களுக்கும் உள்ளதுள்ளபடியின் சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மேலும் ஒரு முக்கியமான பிரச்சனையில் நாளை உள்ளதுள்ளபடியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.